பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். ஆமீன். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் பயப்படாதீங்க. நானே கர்த்தர் என்று அறிகிற அறிவை அந்த ஜனங்களுக்கு, அந்த இருதயத்தை நான் கொடுப்பேன். நீங்கள் யார் யாருக்கு குறிப்பாக ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, பாவ சாபத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள், அதில் இருந்து விடுதலை அடையணும். சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அலையிற மக்கள் நிம்மதி சமாதானத்தை பெறணும். ஆண்டவரே, என் ஜனம் ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, அவங்களுக்கு கர்த்தர் தம்மை அறிகிற இருதயத்தை கொடுப்பாராம், புது இருதயத்தை கொடுப்பார். அப்புறம் பாருங்க, எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொண்டு பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெறுவாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. அவங்க என் ஜனமா இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டா எப்படி இருக்கும்ல? அங்க மதுபானம் இருக்காது, விபச்சாரம் இருக்காது, வேசித்தனம் இருக்காது, அநியாயம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது. ஒரு ஆசீர்வாதமான தேசம். அதை தான் நம்ம எழுப்புதல்னு சொல்கிறோம். அதுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நான் தருவேன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அதை மட்டும் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஜனமாக அவங்கள மாற்றுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ கூட ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை எல்லாருக்கும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிந்த நபர்கள், என் சொந்த பந்தங்கள், என் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த புது இருதயத்தை தாங்கப்பா. உண்மை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். பாவ சாப கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்று மகிழ்ந்திருக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.